அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கிறது ஸ்காட்லாந்து இங்கிலாந்து பார்டரில் உள்ள ஒரு அழகிய பூங்காவில் நிற்கிறோம். ஒரு கேஸ் சொல்லட்டுமா, தெய்வ பக்தி உள்ள ஒருத்தன் என்னாச்சு, அவன் எப்பவுமே காலை 5:30 வந்துச்சு, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சாமி கும்பிடுவான், பூஜை பண்ணுவான். அன்னைக்கு என்ன என்னாச்சு, அவன் எந்திக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 7-7:30 அந்திக்கிறான். இதனால அவன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ வேகமாக அவன் வந்து கிளம்பணுமே அப்படிங்கிறக்காக அன்றைக்கி சாமி கும்பிடாமல் அவன் போயிடுறான். இன்றைக்கி இவ்வளோ காலதாமதமாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோட வேகமாக வந்து அவனோட பைக்கில் ஏறி உட்காடுறான். பார்த்தா பைக்கு அவனோட டென்ஷன் இன்னும் கூடுது. வேகமாக அங்கே வர ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கிறான். போகிற வேலை பார்த்தா ஆட்டோ பிரேக். என்ன பண்ணுறேனே தெரியலை. கிடச்ச ஒரு பஸ்ஸை பிடிச்சி இந்தான்னு ஓடி போய் சேர்றான். ரொம்ப லேட் ஆகிடுது. அவங்க மேனேஜர் இவனை திட்டுறாரு. தண்ணியே நொந்துக்கிட்டு அவன் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போய் பார்த்தா சாப்பாடு எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இவன் லேட்டாக வந்ததுனால வெறும் டீயும் வடையும் மட்டும்தான் இருக்குது. அதையும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாள் இவ்வளோ மோசமாயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து சேர்றான். கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற அந்த ஏசியை ஆன் பண்ணுறான். பார்த்தா கரெக்டாக கரண்ட் போகுது. அவனுக்கு மறுபடியும் பயங்கர எரிச்சல். அப்பதான் அவன் யோசிக்கிறான், ஆஹா நம்ம இன்னைக்கு காலை நம்ம சாமி கும்பிட்டு போல, அதனால இறைவன் நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு நேராக பூஜை ரூம் போகிறான். போய் முன்னாடி நின்று சாமியை இஷ்டத்துக்கு திட்டுறான். நான் உனக்கு ஒரு நாள் ஒரு சாமி கும்பிடாத, இப்படியா நீ என்ன பண்ணுவேன்? நீலாம் தெய்வமா, நீலாம் வெறும் கல்லு தான். உனக்காக நான் நிலமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் செலவு பண்ண எல்லாமே வீண் அப்படிலாம் சொல்லி பொறுத்துக்க முடியல. அவர் அப்படியே கிளம்பி வந்துடுறாரு. என்னையே இவ்வளோ கோவமா திட்டுற அப்படின்னு கேட்குறாரு. இவன் சொல்கிறான், இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வந்து வழிபடாமல் போயிட்டேன், அதுக்காக இவ்வளோ தண்டனை அப்படின்னு. அப்போ சொன்னாராம், அப்படி இல்லை, உன்னோட ஆயுள் காலம் இன்னையோட முடியாத மாதிரி இருந்தது. யமன் வந்து உன் உயிரை எடுக்க நீ காலை 5:30 வந்துட்டான். நான் தான் யமனோட போராடி உன்னை 2 மணி நேரம் தூங்க வச்சேன். ஆனால் யமன் அப்பயும் விடலை. நீ உன்னோட இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஒரு லாரி வந்து மோதி நீ இறக்குற மாதிரியான சூழல் அமைஞ்சிருந்தது. அதனால தான் உன்னோட இருசக்கர வாகனத்தை நான் பழுதாக்கி விட்டேன். நீ உடனே ஆட்டோவில் ஏறி போனேன். அந்த ஆட்டோவும் இடத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாத மாதிரி இருந்தது. அதனால அந்த ஆட்டோவையும் நான் வந்து பிரேக் டவுன் ஆக்கினேன். ஆனால் யமன் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் கலக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தியிருந்தான். அதனால் அதையும் நான் வந்து தடுத்தேன். உன் வீட்டு ஏசியில் மின்சார கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக நீ இறக்குற மாதிரி சூழல் இருந்தது. அதையும் நான் தடுத்து காப்பாற்றினேன். என்ன போய் இப்படி வாய்க்கு வந்து திட்டிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாரான். தவறை உணர்ந்து இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டவன் கேட்டானா, இறைவா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், யமன் கிட்ட வந்து எதுக்கு என்ன நீ காப்பாற்றின தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டானா. அப்போ சாமி சொன்னாரான், நீ என்னை கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி நான் கட்ட உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, சில வாரங்களுக்கு முன்னால நீ வந்து ரோட்டு ஓரமாக நின்று யாசகம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவும் குழந்தையும் பேருந்தில் அடிபட்டு உயிர் போராடிட்டு இருந்தாங்க. யாருமே நான் கவனிக்கல. நீ அவங்க ஓடி போய் காப்பாற்றி மருத்துவமனை சேர்த்து அவங்க உயிர் படைச்சாங்க. அன்னைக்கு நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த அந்த ஒரு காரியம் இன்னைக்கு இந்த உயிரை காப்பாற்றிருக்குது. சக மனிதனுக்கு நீ செய்யும் தர்மம், உதவி, தொண்டு, இதுதான் இறையா உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சாங்க. அதே சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம செய்யற சிறிய உதவி கூட ஏதோ ஒரு ரூபத்தில் என்னைக்கோ ஒரு நாள் நம்மை காக்கும். நாம் நம்மளால் முடிந்த உதவியை செய்யும் பொழுது கடவுள் பிற மனித ரூபத்தை நம்மை காக்கும், நம்மளை வளர்க்கும், நம்ம கனவுகளை நினைவாக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு டிக்கை போட்டுட்டு பட்டு நிறுத்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையை உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஜீவன். பாபா.